ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ எண்ணெய் சூட வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டுலேயே நான் வந்து கொண்டக்கடலையும் பூண்டும் உப்பும் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ கடுகு உடஞ்சதும் அதில் வந்து 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2ஐயும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. காலையில் வந்து 2 ஸ்டவ்லையுமே நம்ம வேலை பார்த்துட்டோம்னா ரொம்ப குயிக்காக வந்து சமையல் வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நம்ம வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து 2 தக்காளியும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்து இதை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மசாலைக்கு ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதத்தில் வந்ததுக்கப்புறமா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி பழத்தை வந்து அதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் ரெடி ஆகிட்டுருக்கிற டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து தேங்காயும் நம்ம தேவைக்கு அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகட்டும். இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இதில் வந்து இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை வந்து இதோட சேர்த்துடலாம். இது கூட நீங்கள் தேவைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ஆப்பத்துக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் புளி சேர்த்து பண்ண வேண்டாம். புளி சேர்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். இது கூட வந்து அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது கிளறினதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் கலவையை வந்து இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சுண்டலை வந்து அது கூட சேர்த்துடலாம். இது வந்து உப்பு பூண்டும் சேர்த்து இந்த போட்டுட்டு பாருங்க. பூண்டும் சேர்த்து நான் வந்து சுண்டலை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அது கூட சேர்த்துடலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். உப்பு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் காரம் கம்மியாக இருந்தால் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா கொதித்து அப்படியே வந்து இந்த பயரும் இந்த நம்ம அரைச்சிருக்கிற இந்த கலவையும் சேர்ந்து அப்படியே ஒன்று போல் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்ருங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து புளி சேர்க்க வேண்டாம். முக்கால்வாசி வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். புளி சேர்க்க வேண்டாம். புளி இல்லாமையே வந்து சமைச்சிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரெடி ஆனது அப்புறமா பரிமாறிடலாம். இப்போ வந்து சூப்பராக வந்து சுண்டல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.